இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எந்த ரெசிபீஸும் கிடையாது. என்னோட சமையலை நான் எப்படி சீக்கிரமாக முடிச்சுட்டு என்னோட சமையலை ஈஸியாக்குறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ டைம் காலையில் 7:30 மணி தாண்டியாச்சு. இந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சப்பாத்தியும் சிக்கன் கறியும் தான். சப்பாத்தி மாவு என்னடா கடாயில் இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். இந்த கடாயில் குக் பண்ண முடியாது, வெயிட்லெஸ் கடாய். அதனால தான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நான் அதில் வச்சுருக்கேன். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட இந்த சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது காலையில் டிஃபனுக்கும் மிச்சம் இருந்தால் நைட்டு சாப்பாட்டுக்கும் எடுக்கலாம். மத்தியானத்துக்கு மீன் வாங்கி தான் சமைக்க போகிறேன். நம்மளோட சமையலை ஈஸியாக முடிக்கணுன்னா எப்போவுமே காலையில் டிஃபன் வேலையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே லஞ்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடணும். இங்கே விறகு அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்நீர் போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் ரைஸுக்கு தேவையான தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ வெந்நீர் ரெடி ஆயாச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம விறகு அடுப்பில் சமைச்சா கூட இது போல் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா நம்ம கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நான் விறகு அடுப்பில் வச்சு என்ன சமையல் செய்தாலுமே உடனே அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை உடனே கழுவி வச்சுடுவேன். அப்போ எனக்கு அந்த வேலையும் கூட ஈஸியாக முடிஞ்சிடும். அதுபோல் காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் மீன் வந்துடும். அப்போது இந்த மீன் கறி வைக்கிறது கூட சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுபோல் நான் எப்போவுமே மீன் வாங்கின உடனே அதில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியிலே மீனை கட் பண்ண ஆரம்பிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் இந்த மீனை லேசாக இது போல் அலசி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வேறு தண்ணி ஊற்றி தான் இந்த மீனை கட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா இது நிறைய பேர் கைப்பட்டு வரக்கூடியது. இப்படி ஒரு தடவை கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மீனை சமைக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய குழம்பில் இந்த மீனோட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கணும்னா இது போல் அரிசி கழுவக்கூடிய தண்ணியில் 2 தடவை கழுவக்கூடிய தண்ணி இந்த மீனில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மீனை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மீனில் இருந்து அதிகமாக ஸ்மெல் வராது. இப்படி இந்த அரிசி கழுவின தண்ணியில் மீனை ஊற வச்சு இந்த மீனை கட் பண்ணி எடுத்துட்டு வேறு நல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தால் போதும். அப்போது நம்ம கறி சமைக்கும்போது எந்த ஸ்மெல்லும் அடிக்காது, நல்ல மணமாக தான் இருக்கும். இது நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி காலையில் டிஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லஞ்சை ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்படி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு நிறைய டைம் மிச்சம் கிடைக்கும். இந்த மிச்சம் கிடைக்கக்கூடிய டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதில் மிக முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, பிள்ளைங்க இருக்கக்கூடிய வீட்டில் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது டென்ஷன் ஆகாமல் வேலை செய்யணுன்னா ஒரு சில முன்னேற்பாடுகளை நம்ம செய்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு காலையில் எழும்பி டென்ஷனே இல்லாமல் ப்ரேயரை முடிச்சுட்டு நிதானமாக கிச்சனில் சமைச்சு பிள்ளைங்களையும் கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். இப்படி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா துருவின தேங்காய் தான். இந்த துருவின தேங்காய் இல்லாமல் எந்த சமையலுமே கிடையாது. அதனால் இந்த துருவின தேங்காய் எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருக்கணும். இதுவே நமக்கு சமையலை ஈஸியாக முடிக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவணுன்னா இது போல் டேபிள் டாப் கிரைண்டரில் இந்த தேங்காய் துருவக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த தேங்காய் துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது காலையில் அவசரமாக சமைக்கும்போது நம்ம இந்த தேங்காய் துருவிட்டு இருக்கக்கூடிய டென்ஷன் நமக்கு இல்லை. அந்த டைம் கூட நமக்கு மிச்சமாயிடும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இது போல் துருவி வச்சாலே போதும். நமக்கு ஒரு வாரம் தேங்காய் துருவ வேண்டிய கஷ்டமே இருக்காது. அதுபோல் எல்லா விஷயத்துக்கும் இந்த துருவின தேங்காய் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது.
ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம், அதாவது தேங்காய் பால் எடுக்க, மீன் கறி வைக்கிறதுக்கெல்லாம் இந்த தேங்காயை உடைச்சி தேங்காயை தனியாக கழட்டி எடுத்து கத்தியால் கட் பண்ணி போட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்தாலே போதும். அப்படியும் தேங்காய் பால் மீன் கறியெல்லாம் ரெடி பண்ணலாம். தேங்காய் துருவல் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் இந்த துருவின தேங்காய் எடுத்தாலே போதும். அப்படி இருந்தால் நிறைய நாள் நமக்கு ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போது ஒரு 6 தேங்காய் நான் இந்த கிரைண்டரில் வச்சு துருவி எடுத்தாச்சு. எனக்கு ஒரு வாரத்துக்கு இது தாராளமாகவே இருக்கும். இப்போ இந்த துருவின தேங்காவை சின்ன சின்ன பாக்ஸ்லேயே போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய பாக்ஸில் இது போல் குட்டி குட்டி கவர் எடுத்து இந்த கவரில் போட்டு ஒரே பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அப்போது நமக்கு தேவைக்கு ஒரு கவர் மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இந்த தேங்காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லபடியாக இருக்கும். நம்ம இது போல் பிளாஸ்டிக் கவரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஒரு மூடி தேங்காய் இல்லைன்னா ஒரு தேங்காய் இந்த மாதிரி அளவில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு மெஷரிங் கரெக்டாக இருக்கும். இப்படி நம்ம கவரில் போட்டு வைக்கும்போது நம்ம ஃப்ரீசரில் வச்சா கூட நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாக்கெட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இதில் ஒரு மூடி தேங்காய் பார்த்திங்கன்னா இப்படி கழண்டு வந்துட்டு இதை நான் தேங்காய் பால் எடுக்க யூஸ் பண்ணுவேன். இது கூட கொஞ்சம் சின்ன சின்ன துண்டு கூட இருக்குது. இன்றைக்கி பாலாடைக்கு மாவு அரைக்க வேண்டியது இருக்குது. அப்போது இதை தேங்காய் பால் எடுக்க நான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்காவை துருவி எடுத்தாச்சு. இனி இந்த பாக்ஸை அப்படியே ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது தான். என்னோட ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. இதே போலவே நான் ஃப்ரிட்ஜில் இன்னும் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ண எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்போம். இது கேபேஜ் காலையில் லஞ்ச் ரெடி பண்ணும்போது இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டி இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுபோல் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா சின்ன வெங்காயம், இதையும் தோல் உரித்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நமக்கு சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போல் கொஞ்சம் நிறைய ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு தேவைக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறமா இதில் வடை செய்கிறதுக்கான பருப்பை ஊற வச்சு ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். நமக்கு எப்போ வடை செய்யணும்னு தோணுதோ அப்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்செடுத்தால் போதும். ஒரு மாதத்துக்கு தேவையான நெய் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இன்றைக்கி ரெடி பண்ணினது கிடையாது, நேற்றைக்கு ரெடி பண்ணினது தான். அதுபோல் இந்த புளி பேஸ்ட்டும் நேற்றைக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சது தான். இப்போ வீடியோவுக்காக வெளியே எடுத்து வச்சது. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா நம்ம டீ போடும்போது ஒவ்வொரு தடவையும் இஞ்சியை தோல் நீக்கி கட் பண்ணிகிட்டு இருக்காமல் இப்படி மொத்த இஞ்சியையும் தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா டீ போடும்போது ஈஸியாக இருக்கும். இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்புறமா இது என்னதுன்னா தேங்காய் தண்ணி தான். இந்த தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணி எப்படி ஆப்பமாக அரைக்கிறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் இதெல்லாம் தான். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி என்ன மாவு அரைக்க போகிறேன்னா பாலாடைக்கு தான் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். காலையில் டிஃபன் ரெடி பண்ணும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாவை எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய கூலிங் எல்லாம் போனதுக்கப்புறமா பாலாடை உடனே ரெடி பண்ணலாம். அதே போல் இந்த டிஃபனுக்கு தேவையான கிரேவி என்ன ரெடி பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி இந்த கொண்ட கடலையை தான் ஊற வைக்க போகிறேன், கடலைக்கறி வைக்கிறதுக்கு வேண்டி. இப்படி நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டோம்னா நைட்டு படுக்க போகும்போது இந்த கடலையை வேக வச்சிட்டோம்னா காலையில் எழும்பி ஈஸியாக கிரேவி ரெடி பண்ணலாம். இனி அடுத்ததாக இந்த பாலாடைக்கு தேவையான தேங்காய் பாலையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அந்த வேலையும்
முடிஞ்சிடும். நான் இது போல் கழண்டு விழுந்த இந்த ஒரு மூடி தேங்காவையும் இந்த துண்டு தேங்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம பசும்பால் வாங்கும்போது இது போல் பிளாஸ்டிக் பாட்டிலில் வாங்குவோம். இப்படி பிளாஸ்டிக் பாட்டிலில் வாங்கும்போது இந்த பாலோட ஸ்மெல் வந்து இந்த பாட்டில் இருந்து போகவே போகாது. அப்படி இந்த பாலோட ஸ்மெல் இந்த பாட்டிலில் அடிக்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வாங்கின உடனே இந்த பாலை இந்த பாட்டில் இருந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். அதுக்கப்புறமா இந்த பாட்டிலை ஏதாவது டிஷ்வாஷர் லிக்விட் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு, இது என்னதுன்னா நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுக்கப்புறமா தூக்கி போடக்கூடிய லெமனோட தோல் தான். நான் இதை தூக்கி போடாமல் இப்படி ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த லெமனோட தோலை நான் பால் பாட்டில் கழுவும் போது யூஸ் பண்ணுவேன். இது தண்ணி குடிக்கக்கூடிய பாட்டில் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல மணமாக இருக்கும். இப்படி பாட்டிலை நல்லா சுத்தமாக கழுவினதுக்கப்புறமா இதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து கட் பண்ணின இந்த பாதி லெமனோட தோலையும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு இந்த பாட்டிலை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிட்டோம்னா மறுநாள் எடுத்து இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு இந்த பாட்டிலை நம்ம மணத்தி பார்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த லெமனோட ஸ்மெல்லு தான் இந்த பாட்டில் ஃபுல்லாக அடிக்கும். இந்த பாலோட ஸ்மெல் அடிக்கவே அடிக்காது. இனி மிச்சம் இருக்கக்கூடியதை இது போல் ஃப்ரீசரில் வச்சா போதும். இது போல் பாட்டில் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நம்ம பால் வாங்கக்கூடிய பாட்டில் இனி ஸ்மெல் அடிக்கவே அடிக்காது. அடுத்ததாக நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா ஊறியாச்சு. இனி இந்த மாவையும் கூட அரைச்சி வச்சிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பாலாடைக்கு மாவு அரைச்சி பாலாடை எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான மாவும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான இந்த கொண்ட கடலையை மட்டும் வேக வச்சா போதும். இதோட வேலை முடிஞ்சிடும். இது நைட்டு தூங்க போகும்போது இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது போல் குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வரும் வரை வேக வச்சு அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுட்டோம்னா காலையில் எழும்பி கிரேவி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.